ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க குக்கரை யூஸ் பண்ணியே சூப்பரான க்ரன்ச்சியான முறுக்கு செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த உளுந்தை வேக வச்சு எடுக்கிறது தான். நான் இன்றைக்கி 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை முதல்ல தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். அதே டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு மட்டும் சேர்க்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டால் போதும். குக்கரை ஆஃப் பண்ணி 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய வச்சு மாவு மிஷினுக்கு போய் அரைக்கலாம் வேண்டாம். 30 மினிட்ஸில் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இந்த உளுந்தை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா அதை வடிகட்டிக்கோங்க. இப்போது நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன். முறுக்குக்கு தேவையான எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு 3 டம்ளரையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போது நல்லா முறுக்கு மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் முறுக்கு அச்சில் சேர்த்து புழிஞ்சோன்னா சூப்பரான முறுக்கு தயாராகிடும். உங்கள் வீட்டில் இதை மாதிரி கம்பி சாரணி இருந்துச்சுன்னா அதில் புழிஞ்சிங்கன்னா எண்ணெயில் போடுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எண்ணெயில் சேர்த்துட்டேன். நல்லா பபிள்ஸ் வருது. முறுக்கும் நல்லா வாசமாக இருக்குது. நல்லா செவந்ததும் எடுத்திங்கன்னா உங்கள் முறுக்கு தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.